ஹலோ விவர்ஸ், வெல்கம் பேக் டு மைல் அகாடமி. ஸோ நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா நிறைய இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் நம்ம சேனல்லேருந்து கொடுத்துட்ருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா 2019லேருந்து 2024 வரைக்கும் ஒரு 6 இயர்ஸ்க்கு சாப்டர் வைஸ் என்னென்ன இடத்துல இருந்து கொஸ்டின்ஸ் வந்திருந்ததுங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். லாஸ்ட் வீடியோவில் பாட்னி சப்ஜெக்ட்டுக்கு சொல்லியிருந்தேன். இந்த வீடியோவில் ஜுவாலஜிக்கு நான் கொடுக்குறேன். ஸோ சாப்டர் வைஸ் அனாலிசிஸ் இது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீட் 2025ல நீங்கள் எந்தெந்த லெசன்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப அதிகமாக கொடுத்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் இந்த வீடியோ நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். இது ரொம்ப வெரி யூஸ்ஃபுல். ஸோ டோன்ட் மிஸ் திஸ் வீடியோ. இந்த வீடியோ நீங்கள் பார்க்கறது இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்க்கும் சென்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம லெசன் வைஸ் என்னென்ன இயருக்கு எத்தனை கொஸ்டின்ஸ் இருக்குங்கிறது பார்க்கலாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அனிமல் கிங்டம் ஜுவாலஜியில் 11th ஸ்டாண்டர்ட். இது ஃபுல்லாக ரோஸ் கலரில் இருக்கிறது எல்லாமே 11th ஸ்டாண்டர்ட். எகைன் ஸ்கை ப்ளூ கலரில் இருக்கிறது எல்லாம் 12th ஸ்டாண்டர்ட் கொடுத்துருக்கேன். ஜுவாலஜி லெசன்ஸ் எங்கெங்கே இருக்குன்ட்டு. ஸோ அனிமல் கிங்டம் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா 2019ல் 7 கொஸ்டின்ஸ் இருக்குது, 20ல் 9 கொஸ்டின்ஸ், 21ல் இருக்கிறதுலேயே ஹை நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் 12 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. 22ல் அப்படியே சடனாக ஃபால் ஆயிடுச்சு 3 கொஸ்டின், 23ல் 3, அகைன் 24ல் ஒரு கொஸ்டின் இன்க்ரீஸ் பண்ணி 4 நம்பர்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் அப் டு 6 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலேயே ஹையஸ்ட் வேல்யூன்னு கூட சொல்லலாம். 38 நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. பட் ஆனால் ஆவரேஜ் அப்படின்னு பார்க்கும்பொழுது சடன் ஃபால் இருந்ததுனால நம்ம ஆவரேஜ் கவுண்ட் 7 நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான் நம்ம இங்கே ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ 6, 7, 8 கொஸ்டின்ஸ் நம்ம வந்து நீட் 2025க்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாங்க. ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் இன் லெசன், இந்த லெசன் செலக்ட் பண்ணிக்கிறீங்கன்னா அதில் டிஷ்யூஸ் சேர்த்தி தான் இந்த லெசன், ஃப்ராகு, காக்ரோச் எல்லாம் சேர்த்தி இதை வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா 2019ல் 2 கொஸ்டின்ஸ் இருக்குது. அப்புறம் கிராஜுவலாக கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்திருக்கு. 20ல் 3, 21ல் 4, 22ல் 6 கொஸ்டின், 23ல் அப்படியே 7 கொஸ்டின் ஆயிருக்கு. பட் 24ல் பாருங்கள் அப்படியே ஆஃப் த நம்பர் ரெடியூஸ் ஆயிடுச்சு. ஜஸ்ட் 3 கொஸ்டின்ஸ் தான். ஸோ அப்போ ஆவரேஜ் நம்பர் அப்படின்னு நம்ம எடுக்கும் பொழுது 4 கொஸ்டின் ஆர் 5 கொஸ்டின்ஸ் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா 24 வருதுங்க அப் டு 6 இயர்ஸ்க்கு. நெக்ஸ்ட் பயோமாலிகுல்ஸ் லெசன்ஸ் கன்சிடர் பண்ணுறீங்க போது 2019ல் 4, 20ல் இருக்கிறதுலே ஹையஸ்ட் வேல்யூவாக 7 நம்பர்ஸ் இருக்கு, 21ல் 6 கொஸ்டின், 22ல் 5 நம்பர்ஸ் அண்ட் 23ல் 4, 24ல் அப்படியே கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகி 6 நம்பர்ஸ் வந்துருக்கு. ஸோ அப்போ ஆவரேஜ் வந்து நமக்கு 5 அப்படிங்கிறது இருக்குங்க, டென்டேட்டிவாக நம்ம சொல்லலாம். ஸோ நம்பர் ஆஃப் இன்க்ரீசிங் கொஸ்டின்ஸ் வந்து 6 இயர்ஸுக்கு 32 நம்பர்ஸ் இருக்குது. தென் ப்ரீதிங் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் எடுத்தீங்கன்னா 2019லேருந்து 24 வரைக்குமே பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை. நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் கம்மி தான். ஏன்னா ஹியூமன் ஃபிசியாலஜியில் 6 லெசன்ஸ் இருக்கிறதுனால எல்லா லெசன்ஸுக்கும் அந்த நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ணணுங்கிறதுக்காக எல்லா லெசன்லையுமே ஆவரேஜாக 2 or 3 கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ 2 நம்பர்ஸ் இருக்கிறதுலே ஹையஸ்ட் நம்பர் 2021ல், 23ல் ஒரே ஒரு கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ டோட்டல் நம்பரே 12 கொஸ்டின்ஸ். ஸோ ஆவரேஜ் கவுண்ட்டுன்னு எடுத்தீங்கன்னா 2. அதுவே பாடி ஃப்ளூயிட்ஸ் அண்ட் சர்க்குலேஷன் லெசனில் இருக்கிறதுலே ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் 22ல் தான் 4, ரிமைனிங் எல்லாத்துலேயுமே 2 அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருக்காங்க. 1, 2 கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ ஆவரேஜ் கவுண்ட்டும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், 2ங்கிற நம்பர்ஸ் தான் 2025க்கு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். தென் எக்ஸ்கிரிட்டரி ப்ராடக்ட் அண்ட் தேர் எலிமினேஷன் லெசன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸோ இதில் பெருசாக இன்க்ரீஸ் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் சொல்ல முடியல. ஸோ நம்ம 2019ல் 3, 20ல் 2, பட் ஆனால் 21, 22ல் அப்படியே ரெடியூஸ் ஆகி ஒரு கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருக்காங்க. பட் சொல்ல முடியாமல் 23ல் 5 கொஸ்டின்ஸ் இருக்குது. ஏன் இப்படிலாம் இருக்குங்கிறதெல்லாம் நம்ம வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. பிகாஸ் நீட் எக்ஸாமினேஷனுக்கு ப்ளூ பிரிண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனே கிடையாதுங்க. எந்த இயரில் எந்த லெசனுக்கு வேணாலும் ஹை வெயிட்டேஜஸ் கொடுக்கலாம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா 24ல் 2 கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருக்காங்க. அப்போ இங்கேயும் டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் 6 இயருக்கு 14 கொஸ்டின்ஸ் இருக்குங்க. அப்போ ஆவரேஜ்னு பார்த்தோம்னா 2 or 3 கொஸ்டின்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். தென் லொக்கோமோஷன் அண்ட் மூவ்மெண்ட் லெசன் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துலேயுமே அப்படியே 2 கேட்டிருக்காங்க. அப்புறம் எகைன் 21ல் 5, அப்புறம் 22ல் 4 அப்படியே சடனாக குறைஞ்சிருச்சு. அப்புறம் டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா 18 இருக்குது. பட் ஆனால் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 3 கொஸ்டின்ஸ் தான் ஆவரேஜ் எல்லாத்துலேயுமே. நியூரல் கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன்ஸை பொறுத்த வரைக்கும்
நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் கம்மி தான், ரொம்ப மினிமம். ஸோ 2019லையும் 23, 24ல் மட்டும்தான் 2 கொஸ்டின்ஸ். இன்பிட்வீன் இயர்ஸில் பெருசாக கொஸ்டின்ஸ் இல்லை. ஸோ அதனால ஆவரேஜ் வந்து 1 or 2 கொஸ்டின்ஸ் வந்து 2025க்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாங்க. கெமிக்கல் கோஆர்டினேஷன் அண்ட் இன்டகிரேஷன் 11th ஸ்டாண்டர்ட் ஜுவாலஜியில் லாஸ்ட் லெசனுங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா 2019ல் மட்டும்தான் 5 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. பட் ஆனால் 21ல் ஒரு கொஸ்டின் கூட கேட்கல. அப்புறம் மறுபடியும் 22, 23, 24ல் பார்த்தீங்கன்னா 1 or 2 கொஸ்டின்ஸ் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் இருந்திருக்கு. ஸோ அதனால ஆவரேஜ் வந்து 2 கொஸ்டின்ஸ், டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் 12 up to 6 இயர்ஸுக்கு வந்திருக்கு. ஸோ இப்போ 11th ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு இதுலேயே ஒரு அரௌண்ட் ஒரு 25 to 26 கொஸ்டின்ஸ் வந்து இதுலேயே நமக்கு வந்து ஜுவாலஜியில் வந்திருக்குங்க. இப்போ 12th ஸ்டாண்டர்ட் லெசன்ஸ் கம்மி தான், பட் ஆனால் கொஸ்டின்ஸ் ஒரு சில இடத்துல அப்படியே டிஃப்ரென்ஷியேட் ஆகுது. அப்போ பார்த்தீங்கன்னா ஹியூமன் ரீப்ரொடக்ஷனை பொறுத்த வரைக்கும் 23, 24ல் தான் வந்து 5 நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. பட் ஆனால் 2019, 20, 21, 22லாம் பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு கொஸ்டின்ஸ் இல்லை. ஸோ அதனால ஆவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 3 இல்லைன்னா 4 நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் பார்க்கலாங்க. ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் 2019லையும் 22, 23லையும் தான் அதிகமாக கேட்டிருக்காங்க. எகைன் 2024ல் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் குறைஞ்சிருச்சு. ஸோ அதனால ஆவரேஜ் வந்து 4 நம்பர்ஸ். எவல்யூஷன் லெசன் எடுத்துக்கிட்டிங்கன்னா கான்ஸ்டண்ட்டாக ஒரு 4 இயர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 4, 4, 4, எகைன் 24லையும் 4. ஏதோ தெரியல 22லையும் 23ல் மட்டும் கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால நாம் வந்து ஆவரேஜ் கொஸ்டின் 3 இல்லைன்னா 4 கொஸ்டின்ஸ் 2025க்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாங்க. ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீசஸ் பொறுத்த வரைக்கும் பெரிய டிஃப்ரென்சஸ் சொல்ல முடியாது. ப்ரீவியஸாக என்ன சொல்லியிருந்தோமோ அதே தாங்க. 2019ல் 4, 20ல் 3, 21ல் 2, 22லையும் 2. பட் ஆனால் 23யை பொறுத்த வரைக்கும் 5 நம்பர்ஸ் கேட்டிருக்காங்க. 24லையும் அது கிட்டத்தட்ட ஒரு 4 கொஸ்டின்ஸ் வந்துருக்கு. அதனால ஆவரேஜ் இங்கேயும் 3 or 4 கொஸ்டின்ஸ் வந்து 2025க்கு ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீசஸில் பார்க்கலாம். அண்ட் தென் 2 பயோடெக்னாலஜி லெசன் சேர்த்து மொத்தமாக நம்ம இந்த இடத்துல 10 கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாங்க. ஏன்னா இது ரெண்டுமே கம்பைண்டாகவே நம்ம கன்சிடர் பண்ணி படிச்சுக்கலாம். ஒன்று பிரின்சிபல் தெரிஞ்சிருந்தால் தான் ப்ராசஸ் செய்ய முடியும். இது ரெண்டும் தெரிஞ்சிருந்தால் தான் அப்ளிகேஷன் எங்கே யூஸ் பண்ணுவோம்னு தெரியும். ஸோ இது எல்லாமே சேர்த்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டோட்டலாக ஒரு 10 கொஸ்டின்ஸ் வந்து ஆவரேஜாக இருக்குது. பட் ஆனால் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் இந்த 6 இயர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 60 கொஸ்டின்ஸ் வந்து தோராயமாக வந்து இந்த 2 லெசன்லேருந்து மட்டும் அப் டு 6 இயர்ஸ்க்கு வந்திருக்குங்க. சரிங்களா? அதனால ஏன் அப்படின்னு கேட்டால் 2020ல் பார்த்தீங்கன்னா நிறையா கொஸ்டின்ஸ் வந்து இருக்குது, 20லையும் 21லையும். ஸோ அதனால நமக்கு இங்கே நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் அப்படி இருந்தாலும் 24ல் கூட பாருங்கள் 9 கொஸ்டின்ஸ் வந்து 2 லெசன் சேர்த்து வந்திருக்கு. அதனால தான் நான் சொல்கிறேன் 10 கொஸ்டின்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அப்போ 12th ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10, தென் 14, தென் 24 கொஸ்டின்ஸ் வந்து இங்கேயும் இருக்குங்க. ஸோ இங்கே சொல்லியிருந்தோம் 25 to 26 கொஸ்டின்ஸ் வந்து 11th ஜுவாலஜியில் சொல்லியிருந்தோம். 12th ஜுவாலஜியில் ஒரு 24 கொஸ்டின்ஸ். ஸோ அப்போ ஆவரேஜாக பார்த்தோம்னா நமக்கு நம்பர் ஆஃப் லெசன்ஸ் வந்து அழகாக ஸ்ப்ளிட் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ எந்த லெசனுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுங்கிறத நம்மளால் இந்த இதை வச்சு அசம்ஷன் வச்சு சொல்லலாம். அப்படின்னா ஒரு ஃபியூ லெசன்ஸ் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். அது எப்படி படிக்கிறது, என்ன பேட்டர்னில் படிக்கிறதுங்கிறத அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த 2 வீடியோவும் பார்த்துருந்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் 2024க்கு உங்களுக்கு என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க, அதை நீங்கள் வந்து 2025க்கு எப்படி நீங்கள் இம்ப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு ஐடியா கிடைக்குங்க. ஸோ மறக்காமல் இந்த ஜுவாலஜி வீடியோ பார்க்குறீங்கன்னா பாட்னி வீடியோவையும் பாருங்கள். இதுக்கான அடுத்த வீடியோ அனாலிசிஸ் வீடியோ ஒன்று இருக்கும், அதையும் நீங்கள் மறக்காமல் பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.